Happy evening, students. Last session we started with life cycle of Plasmodium in human, right? What we completed, shall we recall it again? When the infected mosquito bites, it injects the sporozoites inside the liver cells. Inside the liver cells, the sporozoites undergoes multiple fission and become as a merozoites. Then the merozoites start to attack the RBC. Inside the RBC, Plasmodium undergoes signet ring form, early tropozoid form, and then schizohunt form. See to the picture, RBC picture. Merozoid enter inside the RBC, then undergoes signet ring form, early tropozoid form, then schizohunt form. At that time, what will happen? Along with that, the hemozoin toxic substance also produced. When the RBC get ruptures, it releases merozoites along with the hemozoin toxic substance. That hemozoin toxic substance is the reason for the febrile disease. Febrile disease na நடுக்கத்துடன் கூடிய காய்ச்சல் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ரைட், லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஹியூமன்ல நடக்கக்கூடிய லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். This class we are going to start with the life cycle of Plasmodium in mosquito. When the mosquito bites the infected human, it sucks all the stages of Plasmodium like signet ring form, merozoids, tropozoid, schizohunt form, as well as the gametocytes, male and female gametocytes. I hope we discussed a lot of things in last class, right? Male gametocytes are microgametocytes, female gametocytes are macrogametocytes. When mosquito bites the infected person, கொசு ஒரு இன்ஃபெக்ட் ஆன பர்சனை கடிக்கும் பொழுது எல்லா ஸ்டேஜுமே சக் பண்ணும். ஆனால் 2 ஸ்டேஜ் மட்டும் மஸ்கிட்டோவோட ஸ்டமக்ல போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகும். லைக் மைக்ரோகேமிட்டோசைட்ஸ், மேக்ரோகேமிட்டோசைட்ஸ். மைக்ரோகேமிட்டோசைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see to the picture, எக்ஸ்ஃபிளாஜுலேஷன் மூலமா மைக்ரோகேமிட்டோசைட்ஸ் எக்ஸ்ஃபிளாஜுலேஷன் மூலமா ஸ்பெர்ம் மாதிரியான ஸ்ட்ரக்சரை அடையும். மேக்ரோகேமிட்டோசைட்ஸ் எக் மாதிரியான ஸ்ட்ரக்சரை அடையும். இந்த மைக்ரோகேமிட் மேக்ரோகேமிட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டா மாறும். டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி மியாசிஸ் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஜைகோட் ஊகைனேட்டா மாறும். அந்த ஊகைனேட் மஸ்கிட்டோவோட வாலை பியர்ஸ் பண்ணி மஸ்கிட்டோவோட வால்ல ஸ்டமக் வால்ல ஊசிஸ்ட் ஃபார்ம்ல மாறும். தென் அந்த ஊசிஸ்ட்குள்ள மல்டிபிள் ஃபியூஷன் ஆகி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து ஸ்போரோசோயிட்ஸ் ஃபார்ம் ஆகி சலைவரி கிளாண்ட்ல போய் இன்ஃபெக்டட் ஸ்டேஜா மாறும். This diagram included in your textbook. It's actually a textual diagram. You have to practice this diagram at least 1 or 2 times. Right? See, life cycle of Plasmodium in mosquito's gut. As we discussed it earlier, microgamete, macrogamete formed inside the mosquito's stomach. Female gamete become as an egg. Male gamete become as a sperm-like structure. Then it fuses. The fusion of male and female gamete is called it as fertilization. After the fertilization, it forms zygote. Zygote get elongated structure is called it as ookinete, which is motile, நகரக்கூடிய தன்மையுடையது. ஸ்டமக் வாலை பியர்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டமக்கோட வால்ல ஊசிஸ்ட் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு மாறும். இன்சைட் த ஊசிஸ்ட் the sporogony start to divide, right? The sporozoids then transferred into the salivary gland of mosquito. Right, got it? First என்னாச்சு, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் மஸ்கிட்டோட ஸ்டமக் உள்ள போது மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஃபியூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். தென் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் ஊகைனேட்டா மாறுது. ஊகைனேட் ஊசிஸ்டா மாறுது. ஊசிஸ்ட்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எல்லாம் டிவைட் ஆகி மல்டிபிள் ஃபியூஷன் ஆகி என்ன ஆகும், ஸ்போரோசோயிட்டா மாறும். இந்த ஸ்டேஜை ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஃபியூஷன் ஸ்டேஜ். ரைட், நோட்ஸில் பார்க்கலாம். உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இன் மஸ்கிட்டோஸ் கட் இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் கெட் லைஸ்.
இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் என்ன ஆகும்னா லைஸ் ஆகும் மஸ்கிட்டோட ஸ்டமக்குள்ள போகும்போது. மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபெர்டிலைஸ்ட் அண்ட் ஃபார்ம் டிப்ளாய்டு ஜைகோட். டிப்ளாய்டு ஜைகோட் பிகம் அஸ் அ மொட்டைல் ஊகைனேட். அந்த மொட்டைல் ஊகைனேட் தான் என்னவா மாறுச்சு? oocyst மாறுச்சு. ஸ்டமக் வால பியர்ஸ் பண்ணிட்டு. will you able to recall? ookinete migrates to the mosquito stomach gut or gut wall and develop into oocyte. Oocyte undergoes meiosis by a process sporogonid to form sporozoids. Sporozoids, point number 6. Sporozoid migrate into salivary gland of mosquito. Cycle is now completed. When the mosquito bites another human, sporozoid infected and new cycle begins. This is life cycle of Plasmodium in mosquito stomach. இது வந்து ஒரு important 5 mark. நிறைய twisted question, picture based question இந்த யூனிட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்? நெக்ஸ்ட், pathological changes caused by malaria. மலேரியாலான என்னெல்லாம் pathological changes, டிசீஸ் வரும்போது என்னெல்லாம் சேஞ்சஸ் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா affects erythrocytes, RBC. spleen is a lymphoid organ. லோயர் அப்டம்ல லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லிம்பாய்டு இம்யூனிட்டி ஆர்கன். ஸோ அதுவும் அஃபெக்ட் பண்ணுது. விசரல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. நோயுற்ற காலத்தில் மலேரியா என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? எரித்ரோசைட்ஸ், ஸ்ப்ளீன், விசரல் ஆர்கன்ஸ். இன்குபேஷன் பீரியட் 12 days. இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா ஹெடேக், நௌசியா, மஸ்குலர் பெயின். கிளாசிக்கல் சிம்டம்ஸ்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெவலப் வித் சின்க்ரனைஸ்டு ரிலீஸ் ஆஃப் மீரோசோயிட்ஸ். ஆர்பிசி கழிச்சு மீரோசோயிட்ஸ் வருதா? அந்த மீரோசோயிட்ஸ்லேருந்து ஈமோசோயின் டாக்ஸின் வருதா? அதுக்கப்புறம் எரித்ரோசைட் டிப்ரீஸ், அதாவது ஆர்பிசியோட பேஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலந்து வருதா? அது எங்கே போகும்? பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். பிளட் ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறமா மலேரியல் பேராக்சிம்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு சிம்டமை ஏற்படுத்தும். தட் இஸ் நத்திங் பட் ஷிவரிங் சில், ஐ ஃபீவர், ஸ்வெட்டிங். இம்பார்ட்டன்ட் 2 mark. What is malarial paroxysms? Point number 5. Fever and chill caused partly by malarial toxin hemozoin. ரைட்? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். குளிருக்கும் காய்ச்சலுக்கும் காரணமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேரியல் டாக்ஸின் ஹீமோசோயின். இந்த மலேரியல் டாக்ஸின் ஹீமோசோயின் மேக்ரோஃபேஜ் யாரை போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் செல்லான குட் செல்லான மேக்ரோஃபேஜஸை போய் அஃபெக்ட் பண்ணும். Macrophages are important cells of the immune system. Then macrophages start to produce tumor necrosis factor interleukin. Tumor necrosis factor TNF அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்லியூக்கின். இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியை தற்காத்துக்கிறதுக்கு போராடும். டிஃபென்ஸ் மெக்கானிசம். Got it? Next, prevention of malaria by killing insect vector possible to break the transmission of cycle. இப்போ இன்செக்ட் வெக்டார் யாரு? மஸ்கிட்டோஸை கில் பண்றது மூலமா மட்டுமே மலேரியாவை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ மஸ்கிட்டோஸ் லே தர் எக்ஸ் இன் வாட்டர். முக்கியமாக மஸ்கிட்டோஸ் எங்க முட்டையிடும்? வாட்டர்ல. லார்வே ஹேட்ச் அண்ட் டெவலப் வாட்டர். பிரீத் ஏர் பை மூவிங் டு வாட்டர் சர்ஃபேஸ். இப்போ அந்த லார்வா இளம் பருவத்தை என்ன ஆகும்? முட்டையிலேருந்து வெளியே வரும். அதுக்கப்புறமா அது எப்படி பிரீத் பண்ணிக்கும்? வாட்டர் சர்ஃபேஸில் மூவ் ஆகிறது மூலமாக மஸ்கிட்டோ லார்வாவாக இருக்கட்டும் மஸ்கிட்டோவாகவும் பிரீத் பண்ணும். மஸ்கிட்டோஸ் lay their eggs in water, larva hatch and develop into water, breathe air by moving to surface. இதான் மஸ்கிட்டோ வந்து வாட்டர் சர்ஃபேஸில் சர்வைவ் ஆகக்கூடிய மெக்கானிசம். ரைட்? அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்ப்ரேட் ஓவர் த வாட்டர் சர்ஃபேஸ். வாட்டர் சர்ஃபேஸ் மூலமாக ஃபுல்லாகவே இது ஒரு பாண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு லேக்காக இருக்கட்டும் ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் மஸ்கிட்டோ லார்வே டு ப்ரிப்பேர் ஃபார் ப்ரீத்திங். மஸ்கிட்டோ லார்வேனால ப்ரீத் பண்ண முடியாது ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிட்டா. ரைட்? இந்த மாதிரி ஆயிலை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர்லையோ இல்லை கொசுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையோ ஸ்ப்ரே பண்ணும்பொழுது மஸ்கிட்டோ லார்வானால ப்ரீத் பண்ண முடியாது, அதனால அது இறந்துடும். This is prevention number 1. Next, to stop Gambusia fish. What is Gambusia fish? Which feeds mosquito larva. மஸ்கிட்டோவோட லார்வாவை சாப்பிடக்கூடிய ஒரு ஃபிஷ் டைப் தான் கேம்பூசியா. இது எங்கெல்லாம் கொண்டு போய் ஸ்டாக் பண்ணுவாங்க? மஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பாண்ட்ஸ், ட்ரைனேஜ் டிச்சஸ், பெர்மனன்ட் வாட்டர் பாடிஸில் கொண்டு போய் ஸ்டாக் பண்ணுவாங்க. See, it's a Gambusia fish.
இந்த கேம்புசியா ஃபிஷ் ஸ்பெசிஃபிக்காக என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோவோட லார்வாவை சாப்பிடும். தீஸ் ஆர் த மஸ்கிட்டோஸ் லார்வா, ரைட்? மஸ்கிட்டோ fish Gambusia can eat mosquito larva as fast as the larva hatch from eggs, as many as 100 per day. Mosquito larva hatch ஆகிற ஸ்பீடோட இந்த Gambusia fish டக்குன்னு சாப்பிட்ரும். See, right? Next, to spray Bacillus thuringiensis. What is Bacillus thuringiensis? Bacillus thuringiensis soil borne bacteria, naturally occurring soil borne bacteria. இந்த பாக்டீரியாவை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக மஸ்கிட்டோ லார்வாவை கில் பண்ண முடியும். பட் நாட் டாக்ஸிக் டு அதர் லைஃப் ஃபார்ம். நாம் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது மற்ற ஆர்கனிசம் இந்த பாண்டில் லேக்கில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கனிசமாக அஃபெக்ட் ஆகும். ஆனால் இந்த பேசிலஸ் துரிஞ்சென்சியஸ் அப்படின்ன கூடிய பாக்டீரியா நேச்சுரலி அக்கரிங் பாக்டீரியா, இட் இஸ் குட் ஃபார் என்விரான்மெண்ட், ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட். ஒன்லி இட் அட்டாக்ஸ் mosquito larvae. It's an insect control method, right? But not toxic to other life form. That is the benefit of point number 5. See, this is the Bacillus thuringiensis bacteria. It has Bt toxin crystal. With the help of the Bt toxin crystal only, it controls the insects. We'll discuss this elaborately at the lesson Microbes in Human Welfare. Microbes in Human Welfare lesson நடத்தும்போது இந்த பேசிலஸ் துரிஞ்சென்சியஸ்ல இருக்கக்கூடிய பிடி டாக்சின் கிறிஸ்டலை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிடி டாக்சின் கிறிஸ்டல் இருக்கிறதுனால தான் இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா இன்செக்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட். ஸோ இந்த பாக்டீரியாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பயாலஜிக்கல் இன்செக்டிசைட், இந்த பயாலஜிக்கல் இன்செக்டிசைடில் பிடி அப்படின்ற பிராண்ட் நேமில் இந்த Bacillus thuringiensis பாக்டீரியாவை சஸ்பென்ஷனாக கொண்டு போய் திரிக்கிறாங்க. Right? To avoid being bitten, point number 6. To avoid being bitten by mosquito, to use mosquito nets, wire gauging of windows and doors. Windowsலையும் டோர்ஸ்லையும் இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்ஸ் போடுறது நல்லது. World Health Organization, who in 1950s introduced malaria eradication program but not successful due to resistance of plasmodium to the drugs used to treat it. இந்த ப்ரோக்ராம் ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் அந்த எந்த ட்ரக் போட்டாலும் ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தோம் பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்மோடியம் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு சக்தி இந்த பிளாஸ்மோடியம் உருவாயிடுச்சு, நம்ம உடம்புல நல்லா வாழ ஆரம்பிச்சிச்சு. Then resistance of mosquitoes to DDT and other insecticides. எந்த இன்செக்டிசைட் DDT தெளிச்சாலும் சரி, எந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சாலும் சரி, அதுக்கு ரெசிஸ்டன்ஸா இந்த பிளாஸ்மோடியம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்? Once again I repeat, resistance to plasmodium to the drugs used to treat it. Then second point, resistance of mosquitoes to DDT and other insecticide. பாயிண்ட் நம்பரில் 1ல் அவங்க சொல்லியிருக்கிறது பிளாஸ்மோடியம் பற்றி, பாயிண்ட் நம்பர் 2ல் சொல்லியிருக்கிறது மஸ்கிட்டோஸ் டு டிடிடி அண்ட் அதர் இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு பிளாஸ்மோடியம் என்ன மருந்து கொடுத்தாலும் வாழக்கூடிய கெப்பாசிட்டி, ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டியை உருவாக்கிக்கிச்சு. செகண்ட் பாயிண்ட்டு மஸ்கிட்டோ என்ன இன்செக்ட் கண்ட்ரோல் போட்டாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பழகிடுச்சு. ஸோ இது மூலமாக இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மலேரியா எரடிக்ஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்தது ஃபெயில் ஆயிடுச்சு. Right? Malarial vaccine. In next session, we'll discuss more about this. Thank you, children.